ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் டு ஸ்கூல் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய அரசியலமைப்பில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம பேக் டு ஸ்கூல் டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அவைக்குழுவை தலைமையேற்றவர் யார்? அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அவைக்குழுவை தலைமையேற்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி பட்டாபி சீதாராமையா. அடுத்து, இந்திய அரசியலமைப்பில் அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. இந்திய அரசியலமைப்பில் அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1946. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜனவரி 26, 1950. அடுத்து, 9 டிசம்பர் 1946 நடைபெற்ற அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் யார் தலைமையில் நடந்தது? 9 டிசம்பர் 1946 நடைபெற்ற அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் யார் தலைமையில் நடந்தது? சரியான விடை ஆப்ஷன் பி டாக்டர் சச்சிதானந்த் சின்ஹா. அடுத்து, 5வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர். இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர். சரியான விடை ஆப்ஷன் சி டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்து, 6வது கேள்வி, பின்வருவனற்றுள் பொருந்தாதது எது? 4 கொடுத்துருக்காங்க, அதுல பொருந்தாதது எதுன்னு கேட்டு இருக்காங்க. காந்தியடிகள் படுகொலை ஜனவரி 30, 1948. குடியரசு தினம் ஜனவரி 26, 1950. சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, 1947. தேசிய கீதத்தை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளுதல் ஜனவரி 23, 1950. இதுல எது பொருந்தாதது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று தான் பொருந்தாம இருக்கும். அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் காந்தியடிகள் படுகொலை ஜனவரி 30, 1948 அது கரெக்டா இருக்கு. அடுத்து, குடியரசு தினம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950. சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, 1947 அதுவும் கரெக்டா இருக்கு. கடைசியா இருக்கக்கூடிய தேசிய கீதத்தை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளுதல் அது பார்த்தீங்கன்னாக்கா தவறு. ஜனவரி 23, 1950 கிடையாது, ஜனவரி 24, 24th ஜனவரி 1950 தான் சரியான விடை. அடுத்து, 7வது கேள்வி, இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபையை இந்தியர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தை முதலில் கூறியவர். இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபையை இந்தியர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தை முதலில் கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி M.N. ராய். M.N. ராய் தான் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அடுத்ததாக, எந்த பட்டய சட்டம் இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் ஒதுக்க வழிவகுத்தது? எந்த பட்டய சட்டம் இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் ஒதுக்க வழிவகுத்தது? சரியான விடை ஆப்ஷன் பி பட்டய சட்டம் 1813. இது எத்தனாவது பட்டய சட்டம் பார்த்தீங்கன்னாக்கா 2வது பட்டய சட்டம். முதல் பட்டய சட்டம் பார்த்தீங்கன்னாக்கா 1793. ஒவ்வொரு 20 வருஷத்துக்கும் ஒரு பட்டய சட்டம் கொண்டுட்டு வருவாங்க. அடுத்தது, சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டோடு தொடர்புடையவர். சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டோடு தொடர்புடையவர். சரியான விடை ஆப்ஷன் ஏ A.V. டைசி. 10வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்நாளில் குறிக்கோள்கள் அடங்கிய தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்நாளில்
குறிக்கோள்கள் அடங்கிய தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஜனவரி 22, 1947. பதினோராவது கேள்வி, மக்களாட்சி எத்தனை வகைப்படும்? மக்களாட்சி எத்தனை வகைப்படும்? சரியான விடை ஆப்ஷன் பி, 2 வகைப்படும். 12வது கேள்வி, பின்வரும் சிந்தனையாளர்களில் எவர் ஒருவர் இந்திய அரசியலமைப்பை அதீத கூட்டாட்சி தன்மையுடையது என்று கூறியுள்ளார்? பின்வரும் சிந்தனையாளர்களில் ஒருவர் இந்திய அரசியலமைப்பை அதீத கூட்டாட்சி தன்மையுடையது என கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, பால் ஆப்பிள்பை. அடுத்தது 13வது கேள்வி, பின்வரும் நபர்களில் எவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக முதல் கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்? பின்வரும் நபர்களில் எவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக முதல் கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, சச்சிதானந்த சின்ஹா. 14வது கேள்வி, தற்காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அரசாங்க முறை? தற்காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அரசாங்க முறை. சரியான விடை ஆப்ஷன் சி, மக்களாட்சி. மக்களாட்சி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களால் மக்களுக்கு செய்யக்கூடிய ஆட்சி தான் மக்களாட்சி. சரிங்களா? அவங்களே தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஆட்சி புரிவாங்க. அடுத்து 15வது கேள்வி, பண்டித ஜவஹர்லால் நேருவின் அமைதிக்கான 5 அம்ச கொள்கை. பண்டித ஜவஹர்லால் நேருவின் அமைதிக்கான 5 அம்ச கொள்கை. அமைதிக்கான 5 அம்ச கொள்கை பார்த்தீங்கன்னாக்கா யார் கொண்டு வந்தாங்கன்னா ஜவஹர்லால் நேரு கொண்டுட்டு வந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சசீலம். சரியான விடை ஆப்ஷன் டி, பஞ்சசீலம். 16வது கேள்வி, கூட்டாட்சி என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது? கூட்டாட்சி என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, லத்தீன். அடுத்து 17வது கேள்வி, எம்மொழியிலிருந்து மக்களாட்சியை குறிக்கும் டெமோக்ரசி என்ற வார்த்தை பெறப்பட்டது? எம்மொழியிலிருந்து மக்களாட்சியை குறிக்கும் டெமோக்ரசி என்ற வார்த்தை பெறப்பட்டது. டெமோக்ரசி பார்த்தீங்கன்னாக்கா மக்களாட்சின்னு சொல்லுவாங்க. அந்த டெமோக்ரசி எந்த வார்த்தையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பி, கிரேக்கம். கிரேக்க சொல் பார்த்தீங்கன்னாக்கா டெமோக்ரசி என்பது கிரேக்க சொல். அடுத்து 18வது கேள்வி, இந்திய அரசமைப்பில் அதிகார பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது? இந்திய அரசியலமைப்பில் அதிகார பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி, இந்திய அரசாங்க சட்டம் 1935. 19வது கேள்வி, சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தை பிரபலப்படுத்தியவர்? சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தை பிரபலப்படுத்தியவர்? சரியான விடை ஆப்ஷன் டி, ஏவி டைசி. 20வது கேள்வி, ஜனநாயகம் உருவாகிய இடம்? ஜனநாயகம் உருவாகிய இடம். சரியான விடை ஆப்ஷன் பி, கிரீஸ். நம்ம யூடியூப் சேனல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேக் டு ஸ்கூல் டிஎன்பிஎஸ்சி. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தாக்கா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.